திசையும் புகழ் மணக்கை திசை டிவி பேச்சு வரல அப்படிம்பாங்க. சரி, நாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய நாவிலும் அம்மையானவள் பேச்சு இருக்கிறார். பேருலகை ஆள வந்ததனாலே தாயான பேச்சு அம்மாள் என்று ஒரு திருநாமம். பேச்சு வேணாமத்தை கொடுத்தா பாரு. இரண்டாவது குழந்தை சுடரொளியிலே விழுந்ததுனா சுடர் ஒளியிலே பிறந்ததனாலே சுடலை என்றும், சொட்டு செட்டுன்னு விழுந்துச்சுல மணி விளக்கிலே பிறந்ததனாலே செங்கிடா சுடலை மாடல் என்று அழகாக சுடரே பிறந்ததுனா செங்கிடாகாரன் என்றும் செங்கிடாகாரன் என்று அழகாகவே நாமம் கொடுத்தார். செங்க நிறத்துல பிறந்தல்ல, அதனால தான் அவங்களுக்கு செங்கிடாகாரன் சுடலை மாடன் என்று பேர் கொடுத்தார். ஆமா. மூன்றாவது குழந்தை எப்படி பிறந்திருக்கு? எப்படிப்பா? முண்டம் போல பிறந்திருக்கு. அங்க எங்க உருண்டு இருக்கான் பாரு. ஆமா, உருளுதான் வேலைதான் முள்ளும் முண்டமா இருக்கான். முண்டம் போல பிறந்ததனாலே சத்ராதி முண்டன் சத்ராதி முண்டன் சாமத்திர பாண்டியன் என்று அழகாக பேராமத்தை கொடுத்தான். பேராமத்தை கொடுத்து ஆமா, 3 குழந்தைகளுக்கும் அழகாக முப்பெயர் கொடுக்கிறார். கொடுத்தா போட்டு போதுமா? பேச்சி சுடல முண்டன். ஆமா, 3 குழந்தைக்கு முப்பெயர் கொடுத்தா மட்டும் போதுமா? பிள்ளை பேணி வளர்க்கணும்ல, பேணி வளர்க்கணும்ல. அதனால இந்த பேச்சி சுடலை முண்டன் 3 குழந்தைகளையும் சிவன் தேவி பார்வதியால் என்ன செய்கிறார்? பார்வதியானவள் தான் 3 குழந்தைகளை எப்படி வளர்த்து வருகிறார்? எப்படி வளர்க்கிறார்? நல்ல பாராட்டி சீராட்டி 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 ஒரு ஷாமோராட்டி ரோராட்டி நல்ல குழந்தையை பார்வதியா வளர்த்துவார். வளர்த்து வேறு வேளையிலே சாயமுறம் குடிக்கமாறா தனக்கு வய நிறையாது நாளாவால் குடிக்கமாறாள் குடிக்கமான போய் கிடக்காது. படுக்க வைக்கிறான். அப்படி படுக்க வைத்த வேளையில் தொட்டிலே படுத்துதான் பேச்சு சுடலை முண்டன் 3 பேருக்கு நினைக்கிறார்கள். பிச்சை போய் காம்பறிந்து வேச்சம்மாளை கிடக்குனா வெற்றி பூவிலே தானே கிடைத்து. மாயாடி சுடலைக்கு மல்லிகைப்பூ காம்பறிந்து மல்லிகைப்பூ தொட்டிலே கிடத்தினான். முண்டசாமிய முல்லை பூலே தானே கிடைத்து. ஆமா, அப்படி 3 குழந்தைகளையும் அப்படி கிடத்தி தாளாட்டினா வாரு. எப்படி எப்படியா தாளாட்டுகிறார்? ஆமா, அம்மையான பார்வதியான தாளாட்டுகிறாள். எப்படி எப்படியா? பேச்சு சுடலை முண்டனையும் முண்டனையும்
எது கடிக்க வந்த கண்ணோ காலை ஒரு வரம்மா காலை பூக்கும் பூவாயிரம் காலையில் பூவெடுக்கும் தருமதோ உங்களப்பா கண்ணே கனியமரே ஆரிரரிராரோ கண்ணே ஆரிரரி ராரானோ பார்வதியானவள் தாளாட்டுகிறார். அப்படி தாட்டி பேச்சு சுடல் மண்டம் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆமா இருக்கிறாங்க பேச்சு சுடலை முண்டன். அப்பதான் மையான காட்டுல என்னப்பா நடக்குது? மாண்ட வினமாறி வந்து கொண்டிருக்கிறது. ஆமா ஏமகாரன் தூதன் வந்து ஒரு மாண்ட பிரயத்தை தகனம் செய்ய வேண்டும் கொண்டு வந்தான். யாருடைய வினம்? எப்பா ஆனகுட்டி ஐயம்மா ஆனகுட்டி ஐயர் மவள் பாப்பாத்தி பெண்ணானவள் 7 மாத சூழியானவள் மாண்டு மடிந்தார். ஆமா மதுரோக சேர்ந்தான். ஆக அவளை ஏமகாரன் தூதன் வந்து தகனம் செய்ய வேண்டும் என்று சரி மையான நாடிலே வந்து தேவர் சுட்டக மகிழை இல்லவன காட்டிலே காடு காடலிலே எண்ணியர் உரத்தி ஈர மண்ண வேலை பரத்தி பரத்தியர் உரத்தி பச்சை மண்ண வேலை பரத்தி செல்லுடங்கையும் செத்தவர்களை தூக்கி வைத்து பூவரச கட்டைகளையும் குணத்தை தூக்கி வைத்து தகனம் செய்கிறார். சூழ எருவரத்திதான் சுத்தி வர மண் போட்டு 7 அடுக்கு தமிழ் போட்டு ஏமகாலம் துருத்தி வைத்து ஊதுகிறான். துருத்தி விட்டு ஊதுகிறான். அப்படி ஊதக்கூடிய வேளையில் வேலையில் என்ன நடக்கிறார்? என்னையா கையில தீ பிடித்து வான மட்டும் புகை எழும்ப பிடித்து வாழ மட்டும் வீர தீ பிடித்து விழுந்து விட்டு எரியுடையா நீ விடுத்து விழுந்து விட்டு எரியுடையா வானத்துக்கும் பூமி மட்டும் வளர்ந்தோங்கி எரியுடையா வானத்துக்கு பூமி மட்டும் வந்தேகி எரியுடையா யாரடியில மாண்ட பீனாவே உடையா ஐயான காடலிலே மாண்ட வீணவே உடையா காடலில செத்த பீனாவே உடையா காடலிலே
பிணவான